வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்னிவீருக்கான காலத்தை 4 ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகளாக நீட்டிக்க முடிவு பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் ஒரு உண்மையான நியூஸ் தானா அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கரண்டில் இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதில் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னிவீருக்கான திட்டம் 4 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது இப்போ. ஆனால் இந்த 4 ஆண்டுகளை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 அல்லது 8 ஆண்டுகளாக நீட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் இன்னும் நமக்கு செயல்பாட்டில் இல்லை. ஆனால் நீட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய நிதிஷ்குமார் கோரிக்கையை எதிரொலித்து தான் இந்த இது நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் திட்டத்தின் கீழ் பணியில் சேரும் இராணுவ வீரர்களின் பணிக்காலத்தை 4 ஆண்டுகளிலிருந்து 7 முதல் 8 ஆண்டுகளாக நீட்டிக்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு 25% வீரர்கள் மட்டுமே இராணுவத்தில் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வந்த நிலையில் 60 முதல் 70% வீரர்களை நிரந்தர பணிக்கும் வகையில் விதிகளை மாற்றவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அக்னிவீர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மூத்த இராணுவ வீரர்களின் ஆலோசனையின்படி அக்னிவீர் திட்டத்தின் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா 25% நபர்கள் மட்டும்தான் நிரந்தரமாக அந்த பணியில் இருக்கணும். மித்த பேர் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 25% எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த 25க்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 2 வருஷத்தில் நமக்கு அந்த 25% நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 25%ஐயுமே நம்ம 60லேருந்து 70% உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உயர்த்துறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உயர்த்துறதுனால அதிக வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான செயல். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25,000+ வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவே இது 60%லேருந்து 70%ஆக நிரந்தர வேலை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி கம்மியாகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிரந்தர பணி அப்படிங்கிறது உங்களுக்கு 60 வயசுக்கு கிட்ட கொண்டு போயிடுவாங்க. சரி, கொண்டு போனதுனால உங்களுக்கான வேக்கன்சி அந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு அதில் வேக்கன்சி அதிகம் இருக்காது. அதனால் காம்படிஷனுமே இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூட தான் இருக்கும். சில பேர் இப்போ 4 ஆண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எக்ஸாம் எழுதி 4 வருஷம் நம்ம போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் போயிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான காம்படிஷன் இப்போதைக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வர அக்னிவீருக்கான வர்ற மாணவர்கள் இந்த அறிவிப்பை நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 அல்லது 8 ஆண்டுகளாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் நடைமுறைக்கு வரவில்லை. ஆலோசனை மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எதுவும் இந்த அக்னிவீர் திட்டத்தில் கூறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல செயல் இல்லை, நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அக்னிபார் திட்டத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.